கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ரோமர் 1:24. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். முக்கியமா இதுல இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இருதயத்துல இருந்து என்ன வரும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பார் இல்லையா? நீங்க மத்தேயு 15:18-19 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் இல்லையா? அழகா சொல்றாங்க இல்லையா? நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அது எங்க இருக்குன்னா நம்ம இருதயத்துல இருக்கு. நிறைய பேர் மக்கள் நம்ம தவறி பேசிட்டேன், கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடும்போது வாய் தவறி வந்துருச்சு, உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் அதுல சொல்லமா, என்னோட தெரியாம வாயிலிருந்து வந்துருச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்க இருதயத்துல இருக்கு. உங்க இருதயத்துல அது என்ன இருக்குன்னா அந்த தப்பான எண்ணங்கள் இருக்கு. ஸோ தப்பான எண்ணங்கள்னா நீங்க அதில் பார்த்தீங்கன்னா எப்படி எனில், இருதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வருதான்? நம்ம இருதயத்துல இருக்கு. நம்ம யாரையாவது நம்ம தூஷிச்சு பேசுறோமா, பொய் சொல்றோமா, இல்ல விபச்சாரம் நம்ம பண்றோமா, நம்ம கண்களில் விபச்சாரம் பண்றோமா, இதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம இருதயத்துல ஆல்ரெடி இருக்கு. இதனாலதான் என்ன ஆகும், அது மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம வாய் வழியாகவும் வெளியே வரும். அதுதான் கடவுள் அழகா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஏன் இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த இருதயம் இவ்வளோ கெட்டதா இருக்குன்னா, நீங்க ரோமர்ல நீங்க வாசிக்கும் போது ரோமர் 1:23 நீங்க வாசிச்சீங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமை நீ எடுத்து யாருக்கு கொடுத்துட்ட? உயிரில்லாத கல்லுங்களுக்கும் மரங்களுக்கும் கொடுத்துட்ட, பறவைகளுக்கு கொடுத்துட்ட, மிருகங்களுக்கு கொடுத்துட்ட, மனுஷர்களுக்கு கொடுத்துட்ட. இதெல்லாம் நீ பண்ணனால என்ன ஆகுதுன்னா, வசனம் சொல்றது இல்லையா? இதெல்லாம் பண்ணனால தேவன் அவர்களை என்ன பண்ணிட்டாரு? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த இருதயத்துல இருக்கு. நீ தேவனை மகிமைப்படுத்தாம நீ மனுஷனையோ இல்ல கணவனையோ மனைவியோ இல்ல பணத்துக்கோ இல்ல பதவிக்கோ இல்ல வேலைக்கோ நம்முடைய பட்டத்துக்கோ இல்ல தாய் தகப்பனுக்கோ இல்ல நம்ம பிள்ளைகளுக்கோ இதுக்கு நம்ம முன்னிடம் கொடுத்தோம்னா, அதுக்கு நம்ம மகிமை கொடுத்தோம்னா தேவன் என்ன பண்ணுவாரு? இருதயத்தின் இச்சையில் நிமித்தம் நம்மள என்ன பண்றாரு? தேவன் ஒப்பு கொடுத்துறாரு. அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறான்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாம்சத்துக்குரிய அசுத்தங்கள் நிறைய போட்டிருக்கு. இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கானான் தேசத்துக்கு வந்துட்டு அந்த தேசத்தில் இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் இல்லையா? இந்த மாதிரி கடவுள் நேச்சுரலா என்ன படைச்சார்? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் கொடுத்த கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? ஆணோட ஆண் சேர்ந்துட்டாங்க, பெண்ணோட பெண் சேர்ந்துட்டாங்க இல்லையா? இப்பவும் இந்த காலத்திலயும் இது நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நீங்க பார்க்கலாம், பிரைட் மார்ச்சஸ் சொல்லிட்டு அசுத்தங்கள் இந்த உலகத்துல அதிகமா வந்து கொண்டு இருக்கு இல்லையா? சோதம் கொமோரோட நடந்த ஒரு பெரிய பாவம் இதுதான் இல்லையா? இந்த மாதிரி பாவங்கள் என்ன எப்படி வருதுன்னா நம்ம இருதயத்துல இருந்தா வருதுன்னு சொல்றாரு. ஸோ நிறைய நேரம் நம்மெல்லாம் இப்படி இல்ல, நம்மெல்லாம் இந்த இடத்துல இல்ல, நம்ம அந்த சிந்தனை இல்லைன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் நடந்திருக்கிற இந்த உலகத்துலதான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம் இல்லையா? ஏன்னா இந்த உலகம் இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பு கிடையாது, பையன் பையன் கூட சேர்ந்துக்கலாம், பொண்ணு பொண்ணு கூட சேர்ந்துக்கலாம், டேட்டிங் போலாம் இல்லையா? நீ வாழ்ந்து பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ வாழ்ந்து பாரு, உனக்கு ஓகேனா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கீழே போய்கிட்டே இருக்கும் இல்லையா? தேவனுக்கு பிரியம் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கீழே 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 போகும்போது அந்த அருவருக்கத்தக்கது நிறைய வந்து கூட இருக்கு இல்லையா? நிறைய கேள்விப்படுறோம், திருமணத்துக்கு முன்னாடியே பாலுறவுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியறதே இல்லை, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு திருமணத்துக்கு முன்னாடி, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற எல்லா பாலியல் உறவுகளும் விபச்சாரம். அதாவது தேவன் சொல்றாரு இல்லையா? ஆதாமுக்கு தேவன் சொல்றாரு, ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னார் கடவுளே? நீங்க பலுகி பெருகுன்னு சொன்னார். ஆதாம படைச்சிட்டு சொல்ல, இல்ல ஏவாளை மட்டும் படைச்சிட்டு சொல்ல. ஸோ 2 பேரும் சேர்ந்து, தேவன் 2 பேரும் இணைத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க? நம்ம தேவன் அதை பழுகி பழுக சொல்றாரு. பட் நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் தேவையில்லை கடவுளே, நாங்க முன்னாடியே நாங்க சேர்ந்து வாழ்வோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க திருமணத்துல இருப்போம், இல்லைன்னா நாங்க பிரிந்து போயிடும் இல்ல? இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம இருதயத்துல இருக்கு. ஸோ இந்த இருதயத்துல நம்ம ரொம்ப கடவுள் காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு இல்லையா? ஏன் இருதயத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியலன்னா, அழகா வசனம் இருக்கு. நீங்க ரோமர் 1:28 நீங்க வாசிங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் இல்லையா? நம்ம தேவனை தேடலைன்னா வச்சுக்கீங்களேன், நம்ம தேவனை விட்டு வழி விலகி போயிட்டோன்னு வச்சுங்களேன், அவர் அறிகிற அறிவை நம்ம தேடலைன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவாரு? அசுத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார் இல்லையா? நம்ம இன்னைக்கு தேவன் அழகா வசனம் கொடுத்துருக்காரு, நம்ம தேவனை தேடுவோம் இல்லையா? நம்ம தேவனை தேடணும். அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா, டீனேஜர்ஸ்ல இருக்கிறாங்க, யூத்ஸ்ல இருக்கிறாங்க,
ஸ்கூல்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல இந்த சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல இருக்கிறாங்க. ஈஸியா சாத்தான் அவங்கள வந்து கரைப்படுத்திருவான் இல்லையா? நம்ம தேவனோடு நம்ம வந்து உறவாடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏனோக்க போல இல்ல நோவாவை போல நம்ம தேவனோடு உறவாடும் போதுதான் நம்ம பிள்ளைகள் வந்து தேவனோடு உறவாடுவாங்க இல்லையா? முதல்ல நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுளே, நாங்க உண்மை தேடணும் கடவுளே. நிறைய நேரம் உண்மை தேடுறதுக்கு பதிலா இந்த உலகத்தை தேடி போயிட்டோம். எங்களை கைவிட்டுறாதீங்க கடவுளே. உண்மையே நாங்க பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளே. நம்ம தேவனோட ஒப்புரவாயிட்டு அவர் கரம் பிடித்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமான இருதயமாயிரும். நம்ம பிள்ளைகளும் நம்மை பார்த்து தேவனை பின்பற்றி வருவாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.